ஏய் ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கோம். இந்தியன் ஆர்த்தாலஜிஸ்ட் டாக்டர் சலீம் அலி அவங்களோட பர்த் மந்த் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்ட் கேலரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்பாட்ராமா கோபாலபுரம் சென்னையில் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பியூட்டிஃபுல்லான கேலரியை ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்டா இருக்கவங்க தான் ஜெரா சார். ஸோ அவர்கிட்ட இந்த கேலரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கேலரியில வந்து இப்போ பேர்ட்ஸ் பத்தி ஃபுல்லா எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்குது. யூ மஸ்ட் பி ஆஸ்கிங் வை பேர்ட்ஸ் ஆக்சுவலி. வி ஆர் செலிப்ரேட்டிங் த ஹோல் மந்த், November month for the birds actually. Because of Dr. Salim Ali, he is the birdman of India, and we about 8 artists we joined together, and with the students also, school students also, we organized this exhibition to celebrate his birth month of November. சார் வந்துட்டு நிறைய தீம்ஸ் இருக்கு, லைக் அவேர்னஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் இவரோட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டணும் நீங்க ஏன் நினைச்சீங்க அண்ட் எப்படி இந்த கேலரியோட ஐடியா ஃபார்ம் ஆச்சு? Yeah, பேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் அவர் ஈகோ சிஸ்டத்துக்கு பேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. நம்மளுடைய பயோடைவர்சிட்டிக்கும் வந்து பேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. எப்படின்னா ஒரு மரத்துக்கு சீட்ஸ், பிளான்ட்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆக்சுவலி. And some of the birds are migratory and it brings, and with that நம்மளுடைய ecosystem வந்து we are protecting the ecosystem because of the birds actually. நான் வந்து why I started birds na, நான் வந்து when I was 19 years old I went for a competition when I was studying in the school, and I got a prize. I'm from Tirunelveli. I got a prize, a book of birds. That motivated me to start drawing and painting of the birds. When I joined in College of Arts also, every year I used to do a greeting card, and I used to sell the greeting card drawing the birds, and I used to sell it actually. More than 200 paintings are there with the birds actually. அதில் ஒரு போர்ஷன் தான் எடுத்து வந்து just I displayed here to other people to motivate to conserve birds at the same time to create an awareness. And I thank you so much for the Brio TV for covering all these things. Thank you so much. நம்ம இப்ப ஆர்ட் டீச்சர் அண்ட் ஆர்டிஸ்டான புவனேஸ்வரி மேமோட தான் இருக்கும். அவங்களோட பெயிண்டிங் ஜர்னியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு 20 இயர்ஸா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் ஆல்சோ டீச்சிங் ஃபார் ஆல்மோஸ்ட் டிகேட். நான் சென்னிநாடு ஹரிஸ்ரீ வித்யாலயம் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஸோ பேர்ட் நவம்பர் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலமா வந்து எனக்கு தெரிஞ்சது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேர்ட் ஸ்பீஷிஸ் கூட, லைக் ஜென்ரலா நம்மளோட வீட்ல இருந்து பாக்குற க்ரோ, ஸ்பாரோ கூட ரொம்ப க்ளோஸ் வாட்ச்லாம் பண்ணதில்லை. ஸோ இவ்வளோதான் வந்து எனக்கு தெரியும் நாலேஜ். ஸோ வென் ஃப்ரெண்ட் டோல் மீ ஐ வாஸ் லைக், எனக்கு பேர்ட்ஸ் பற்றி தெரியாது, ஹவுல் ஐ ஸ்டார்ட் பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி ஐ ஹேட் அ கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வென் he gave a small pamphlet and he told these are the birds, try to start and then you will discover more. He just told me. So when I started doing my paintings, or 10th daily and more, after I did a woodpecker. So I've been working in that school for almost 8 years during that time. When I ஜர்னி லைக் பெயிண்ட் பண்ற ஜர்னி எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? so நான் படிச்சதே வந்து painting, masters in painting. Yes, so I am a master in painting. I started in 2011. So I taught more regularly. எக்ஸிபிஷன் வந்து அப்பப்போ பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் டியூரிங் மை ட்ராவல் எல்லாம் ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து WCC காலேஜ்லேருந்து they have invited to travel along with the students there, teach them about bird species. அதுக்கு எல்லாமும் பெயிண்டிங்க்கு இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அவங்களோட டிராயிங் ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆக்சுவலி நாங்களும் இந்த கேலரியில தான் நிறைய பேர்ட்ஸ், புது புது பேர்ட்ஸ்லாம் நாங்களும் இங்கே தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களோட பெயிண்டிங். தேங்க்யூ.
இப்போ நம்ம கூட இருக்கிறது ஃபைன் ஆர்டிஸ்ட் அண்ட் பொட்டானிக்கல் இல்லஸ்ட்ரேட்டரான கேத்ரின் அலெக்சாண்டர். இவங்க கிட்ட நம்ம பொட்டானிக்கல் இல்லஸ்ட்ரேஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த டேர்ம் நிறைய பேருக்கு ரொம்ப நியூவான விஷயமா இருக்கு. ஸோ இதை பத்தின ஐடியாவை நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொட்டானிக்கல் இல்லஸ்ட்ரேஷனுங்கிறது இட்ஸ் பேசிக்லி ஒரு பிளான்ட்டோட அனாட்டமி வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுற மாதிரி. ஸோ லைவ் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் வந்துட்டு பொட்டானிக்கல் இல்லஸ்ட்ரேஷன். அண்ட் இது வந்துட்டு 1800s அண்ட் 1900s வந்துட்டு வென் வி டோன்ட் ஹாவ் அ கேமரா இல்லாதப்போ பிளான்ட் ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் அப்போ வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே ஹர்ப்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான பிளான்ட், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு பெயிண்டிங் மூலியமாக தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ விண்டேஜ் ஆர்ட், ரொம்ப பழைய ஆர்ட் தட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ வந்து கேமரா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பட் earlier this was the only identification for all the ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஹர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டு பிரியோ டிவி. அண்ட் இந்த மாதிரியான கேலரிஸ் அண்ட் ஆர்ட் வந்து பீப்புளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நம்மளோட இருக்கிறது ஆர்டிஸ்ட் சவுந்தரராஜன் சார். அவர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவா, அண்ட் எனக்கு மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு அட்ராக்டிவா இருந்த பெயிண்டிங் வந்து இந்த பெயிண்டிங் தான். ஸோ இந்த பெயிண்டிங்கை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ட் ஷோக்கு எப்படி வந்தோன்றது சொல்லிடுறேன். லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஷோ இன் திஸ் பேர்ட் நவம்பர் குரூப். ஸோ இந்த பேர்ட் நவம்பர், இந்த பேர்ட் வாட்சர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரீசெண்ட்லி நான் வந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் எங்களோட இந்த குரூப்போட. ஆக்சுவலி இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆக்சுவலி என்னோட பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்காது, ஸ்ட்ரீட்ஸ்கேப், லேண்ட்ஸ்கேப், இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஐ entered in this group, I learned about we used to know only very few types of birds like சிட்டுக்குருவி பற்றி பேசுவோம், புறா பற்றி பேசுவோம், காக்கா பற்றி பேசுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பேர்ட்ஸ் இதை விட நிறைய பறவைகள் இருக்குது. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. எல்லாமே வந்து இந்த நம்ம ஊரோட பேஸ் பண்ண பறவைகள் எல்லாமே. ஸோ இதை பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஷோவே வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நான் ஏன் இந்த காக்கா ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வெளியே வந்தோடனே நம்ம பார்க்குற பறவை வந்து சிட்டுக்குருவி, இந்த காக்கா தான் மோஸ்ட்லி பார்ப்போம். ஸோ எனக்கு அது பண்ணோன்னு ஒரு இது இருந்தது. ஸோ ரீசெண்டாக இந்த பிக்சரோட இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா, இப்போ இந்த மழை டைமில் ஒரு சின்ன ட்ரிசிலில் வந்துட்டு காக்கா நனைஞ்சிட்டு போகுது பார்க்குறோம். ஸோ எப்படி அந்த ஒரு அழகான மூமெண்ட், நான் ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப இருட்டான ஒரு சூழலும் இல்லை, ஒரு அழகான ஒரு இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பிளெஸ்ட் வித் கோல்டன் ட்ரிசில். ஒரு தங்க துளியில் வந்து அது நனைஞ்சு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அது. ஸோ அதை கேப்சர் பண்ணி பெயிண்டிங்காக பண்ணணும்னு நினச்சி பண்ண ஒர்க் தான் இது. ஸோ இதை காட்சிப்படுத்த வந்த பிரியோ டிவிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். என் பேர் தியானேஸ்வரன். நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஆர்ட் டீச்சர். நான் பேர்டர், பறவைகள் பார்க்குறது, பறவைகளை பற்றி அதை பற்றின பெயிண்டிங் பண்ணுறது, அதை பற்றி மாணவர்கள்ட்ட பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக பண்ணுவோம். ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி டெடிகேட்டட் டு பேர்ட்ஸ். அப்புறம் ஃபார் த பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் சலீம் அலி. நம்ம ஒரு 4-5 வருஷமாகவே வந்து பேர்ட் நவம்பர் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா செலிப்ரேஷன் ஒன்று, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இங்க்டோபர், ஸ்கெட்ச் டே சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நவம்பர் மந்த், ஹோல் மந்த் வந்து டெடிகேட்டட் ஃபார் பேர்ட்ஸ். ஏன் நவம்பர் மந்த் அப்படின்னா, நவம்பர் மந்த் இஸ் மைக்ரண்ட் பேர்ட்ஸ் வந்து இந்தியா வர டைம். இந்தியன் ஓஷனுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எட்டி இருக்க கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் நவம்பர் மந்த் வந்து மைக்ரண்ட் பேர்ட்ஸ் இந்தியா வரும். ஒரு 3-4 மாதம் இங்கே இருந்து ஹேட்ச் பண்ணி குஞ்சு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை ஆஃப். இந்த மைக்ரண்ட் பேர்ட்ஸ் வர இந்த மந்த்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி டாக்டர் சலீம் அலியோட பர்த் மந்த் வந்து நவம்பர் தான். ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக அது ஒரு மந்த் லாங் செலிப்ரேட்டடாக வந்து சம் பேர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மிஸ்டர் ஜகன் அண்ட் மிஸ்டர் பூபதி அண்ட் சம் பேர்ட் அலையன்ஸ் பீப்புள், தே ஸ்டார்டட் இட்.
தே பிளான்ட் இட் ஃபார் வீக் லாங் செலிப்ரேஷன். அப்புறம் அதை ஒரு மந்த் லாங்காக ஆர்டிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணி எவ்ரிடே ஒரு அபவுட் பேர்ட் பற்றி ஒரு ஸ்கெட்ச், இல்லை ரைட்டர்ஸாக இருந்தால் பேர்ட் பற்றி ஒரு சின்ன ரைட்டப், பொயட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேர்ட் பற்றி டெய்லி ஒரு பொயட் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பீப்புள் வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வி வென்ட் ஃபார் பேர்ட் வாட்சிங் அந்த மாதிரிலாம் போனோம். அதில் ஸ்டார்டட் இந்த ஐடியா வந்து டெய்லி இதை கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமாக டெய்லி ஒரு பேர்ட் நவம்பர் மாதம் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுவோம் வித் தட் பேர்டோட டீட்டெயில்ஸ், அது என்ன பேர்ட், எங்கே வாழும், அதோட தன்மை, அதோட சுபாவம் பற்றி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எதுக்கு அப்படின்னா, நார்மல் பீப்புள் நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் நேச்சரை பற்றி சுத்தமாக அதை திரும்பியே பார்க்காம நம்ம ஒர்க்கு அப்படி இப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளை விட இன்னும் மோசமாக நேச்சர்லேருந்து ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போகிறாங்க. ஒரு மொமெண்ட் ஸ்டாப் பண்ணி பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி வாட்ச் பண்ண வைக்கிறது, நேச்சர் கூட ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ணுறது, இதுதான் கான்செப்ட். அதாவது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு பேர்ட்ஸை பற்றியும், நேச்சர் பற்றியும், அனிமல்ஸ் பற்றியும் ஒரு அவேர்னஸ், ஒரு அதோட முக்கியத்துவம், சூழல் பற்றி தெரிஞ்சுக்கிறது, கன்சர்வேஷன் ஆஃப் பேர்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம ஏதோ பறவை பறக்குதுன்ட்டு போகாமல் அது என்ன பறவை, அது காக்காவா, அது என்ன பண்ணும், சிட்டுக்குருவியா, அது என்ன பண்ணும், கிளியா, அது என்ன பண்ணும், எங்கே வாழும், வாட்டர் பேர்ட்ஸ் எது, உயரமாக பறக்கிற அந்த பருந்துகள் மாதிரி பறவைகள், இதுக்கு அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்தது தான். ஸோ ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் டெய்லி நவம்பர் மந்த் போஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். சோஷியல் மீடியா செலிப்ரேஷனாக இருந்ததை அதையும் தாண்டி ஒரு கேலரியில் எக்ஸிபிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை நிறையா இன்வால்வ் பண்ணி அவங்கள பேர்ட் வாட்சிங் பண்ண வச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸோட அவுட்கம்மாக அவங்களையும் பண்ண வச்ச ஒர்க்ஸ் தான் இங்கே நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான் எங்களுக்கு இதில் ரொம்ப பெரிய சக்ஸஸே. My name is Diana. நான் வந்து ஒரு ஆர்ட் எஜுகேட்டர், ஆர்ட் கியூரேட்டர், ஆர்ட் தெரபிஸ்ட் and an art coordinator for lots of schools where I train the teachers to integrate arts into the regular curriculum stream. ஆர்ட்டை வந்து தனியாக ஒரு 45 மினிட்ஸ் ஹாபியாக பார்க்காத, அதை எப்படி ஸ்கூல் கரிக்குலமில் இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். And I've been in the field of art for 24 years and I have worked for American International School, KC High Cambridge International Schools la work பண்ணியிருக்கேன். And I've been the head of the department for many schools as well. In the gallery ku nana curator and I'm an independent curator also. இது வரைக்கும் ஒரு 30 shows நான் curate பண்ணியிருப்பேன். ஸோ செரியால் ஃபோக் ஆர்ட் அப்படின்றது வந்து தெலுங்கானா ஸ்டேட், இட் இஸ் quintessential to the state of தெலுங்கானா. அது பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஆர்ட் விச் ஹஸ் பீன் பாஸ்ட் டவுன் டு ஜெனரேஷன்ஸ். ஸோ அந்த ஸ்டைலில் வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப இயர்ஸாக வந்துட்டு ஐ பீன் லைக் வெரி அஸ்பைரிங் டு டூ தட். ஸோ திஸ் இஸ் my specific style of art இது. So as you can see that the birds are very stylized and exaggerated a little bit. So that's the traditional art of Telangana. ஸோ என்னோட பேர் வி சஞ்சனா மீனாட்சி. நான் செட்டிநாடு ஹரிஸ்ரீ வித்யாலயமில் படிக்கிறேன். நான் கிரேட் 12ல் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 7 இயர்ஸ்லேருந்தே நான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த 2 மீடியம், ஸோ வாட்டர் கலர், ஆயில் பெயிண்டிங் நிறையா மீடியம்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடுல வந்து ரொம்ப காமனான பேர்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற பேர்ட்ஸை வந்து இன்னும் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த 2 பேர்ட்ஸ் சூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு உங்களோட பெயிண்டிங் அண்ட் அந்த டெப்த், அந்த டீடைல் இருக்குல்ல, ரொம்பவே அழகா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த கேலரியில நம்ம நிறைய பெயிண்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது டீம் ஒர்க் தான். அண்ட் இந்த டீம் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா கூட இருக்கும். அண்ட் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, நான் அதை சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான், எல்லாருமே ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து வெவ்வேறு டீம், வெவ்வேறு சப்ஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் எல்லாரையும் ஒரே லைனில் அலைன் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொன்ன இல்லையா, பேர்ட் வாட்சஸ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த சோஷியல் மீடியா செலிப்ரேஷனுக்கு பேர்ட் நவம்பர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தங்கள்ட்டையா நம்ம இந்த பிளான், இதோட என்ன மோட்டிவ்காக நம்ம இதை பண்ணுறோன்றதை சொல்லும்போது இவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் ஒர்க் பண்ணாலும் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ நாமளும் இந்த மாதிரி பேர்ட்ஸ், அனிமல்ஸ், நேச்சர் கன்சர்வேஷனுக்கு நாமளும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுன்ற அந்த ஐடியாலஜி உள்ளவங்கெல்லாம் அவங்களே வந்து முன் வந்து அந்த பேர்ட் நவம்பர் செலிப்ரேஷனில் வந்து டெய்லி அவங்களும் ஆர்ட் ஒர்க் போட ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்து உருவானது தான் இந்த டீமு. மிஸ் டயானா அவங்க வந்து செரியா ஆர்டிஸ்ட்.
அவங்க வேற ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேர்ட் நவம்பருக்காக இப்போ வந்து அவங்க பேர்ட் பண்ணி இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. மிஸ் புவனேஸ்வரி வந்து அவங்க ஷீ டூ சம் அப்ஸ்ட்ராக்ட், வேற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவங்க. இதுக்காக பேர்ட்ஸோட அனாட்டமி, பேர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு பேர்ட் வாட்சிங் எல்லாம் போய் அதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்டட் டூயிங் பேர்ட் பெயிண்டிங். நவ் ஷீ இஸ் கிவிங் செஷன்ஸ் டு ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். அண்ட் மிஸ்டர் ஜெயராஜ் சார், இவர் கிட்டத்தட்ட 6 வருஷமா டெய்லி ஸ்கெச் பண்ணி ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறவர். எங்களுக்காக அவர் பண்ணிட்டு இருந்த அந்த சப்ஜெக்ட்லேருந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு டெய்லி பேர்ட்ஸ் பண்ணி, அதுவும் வந்து ரொம்ப ரேர் ஸ்பீசஸ் லைக் இந்தியன் பஸ்டர்ட், இந்த மாதிரி ரொம்ப அன்ஐடென்டிஃபைட் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், காமன் பீப்புளுக்கு தெரியாது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அதர் பீப்புள் வந்து அந்த பேர்ட்ஸ் பற்றி நாலேஜ் பாஸ் பண்ணிட்டு இருந்தார். மிஸ் கேத்ரின் இவங்க வந்து ஒரு பொட்டானிக்கல் இல்லுஸ்ட்ரேஷன். இந்த இந்த மூமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், இந்த நம்ம எதுக்கு இது பண்ணுறோன்ற இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஷீ ஸ்டார்ட் இன்வால்விங் இன்டு பேர்ட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணி இப்போது ஷீ இன்ட்ரடியூஸ் பேர்ட்ஸ் இன்டு ஹர் ஆர்ட் ஒர்க்ஸ். ஸோ இப்படி தான் இந்த ஒரே சிந்தனைனால எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த ஷோ பண்ண முடிச்சுது. ஓகே, தேங்க்ஸ் டு பிரியோ டிவி. ஏன்னா எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் இருக்குது, இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் ஒரு நேச்சர் பேர்ட்ஸ் கன்சர்வேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கவர் பண்ணுறதை ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச் பிரியோ டீம். தேங்க்யூ சார். உங்களோட நேம்? கெவின். ஓகே, இந்த கேலரியை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் கேலரி. ஸோ கிரேட். நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மோஸ்ட்லி வாட்டர் கலர் அண்ட் ஸ்கெட்ச் பார்த்துட்டு இருக்கேன். the level of detail in the artwork is insane. நிறைய பேர்ட்ஸும் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க and it's close to the actual species. So that is very great to see. உங்களோட நேம் மேம்? ஸ்ரீயா. ஓகே, இந்த கேலரியை வந்துட்டு ஒரு விசிட்டரா வந்து விசிட் பண்ணிருக்கீங்க, இங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் கேலரி பத்தி சொல்லுங்க மேம். This is actually my first time coming to an art gallery in Chennai, and it's really good. Like the artwork is really nice, something very different. I haven't seen this before, so very good. Okay, thank you. Thank you.